இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இது வந்து வீட்டில் அரைச்சது, பெப்பரும் கடுகும். ஸோ வந்து மிளகு வந்து 4 ஸ்பூன், 2 ஸ்பூனுன்னா கடுகு வந்து 4. ஸோ 4:2 ரேஷியோவில் ஃப்ரை பண்ணிவிட்டு, ஐ மீன் பேனில் ஆயில் எதுவும் வேண்டாம். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது வந்து கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புளி குழம்பு வைக்கும்போது லாஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குழம்பும் திக்காக வரும். கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அந்த மாதிரி டைமில் கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 1.5 மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நான் வெளியே தான்